பாக்கியராஜ் உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் அடுத்தடுத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். நடிகர் கமல்ஹாசன் தற்பொழுது வருகை தந்து பாக்கியராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார். பல்வேறு திரைப்படங்களில், அதாவது இயக்குநராக பாக்கியராஜ் அவர்கள் இயக்கியிருந்த திரைப்படங்களிலே இரட்டை கதாபாத்திரங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஏற்று நடித்திருந்தார் கமல்ஹாசன். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் எல்லாம் அந்த படம் மறுபதிப்பாக எடுக்கப்பட்டிருந்தது. எனவே பல வெற்றி திரைப்படங்களை கமல்ஹாசனுக்கும் வழங்கியவர் இயக்குனர் பாக்கியராஜ் என்பதன் அடிப்படையிலே அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவராகவே கமல்ஹாசன் எப்போதும் இருந்திருக்கின்றார். கமலினுடைய நடிப்பை பலமுறை பாக்கியராஜ் அவர்களும் பாராட்டி இருக்கின்றார். சிறந்த கதாசிரியராக, சிறந்த இயக்குனராக பாக்கியராஜ், அதே போன்று சிறந்த நடிகராக கமல்ஹாசன் என்று அந்த கூட்டணியும் சில நேரங்களில் இணைந்து பணி செய்து பல வெற்றி திரைப்படங்களை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. இன்று காலையே நடிகர் ரஜினிகாந்த் வருகிறது அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதன் பிறகு இப்பொழுது நடிகர் கமல்ஹாசன் வருகிறது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்களுடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் கூறியிருக்கின்றார். பல்வேறு திரைப்படங்களை எடுத்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் செயல்பட்டு வந்திருக்கக்கூடியவர் பாக்கியராஜ். அது மட்டுமல்லாமல் இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இசையமைப்பாளர் சங்கம், எழுத்தாளர்கள், திரைத்துறை சார்ந்த எழுத்தாளர்களுக்கான சங்கம் என்று பல்வேறு சங்கங்களிலும் செயல்பட்டு வந்திருக்கக்கூடியவராக, பல சங்கங்களோடு தொடர்புடையவராக பாக்கியராஜ் தொடர்ந்து தமிழ் திரையுலகில் இயங்கி வந்த நிலையில்தான் அவர் காலமாகி இருக்கின்றார். திரைப்பட எழுத்தாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய மறைவு திரைத்துறையினருக்கு பேரிழப்பு என்று சொல்லும் பொழுது அதில் மிக முக்கியமாக திரைப்பட கதாசிரியர்களுக்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. திரைப்பட எழுத்தாளர்களுக்கு, அந்த திரைப்படம் கதை தொடர்பான உரிமை கோரல் உள்ளிட்டவற்றிலே முறையீடு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இழப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. பல சிறிய இயக்குநர்கள் உள்ளிட்டவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி உதவி இயக்குநர்களாக பலரை திரைத்துறைக்கு கொண்டு வந்து பார்த்திபன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பின்னாட்களில் பெரிய வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு உந்துகோலாக இருந்தவர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். தன்னுடைய குடும்ப பாங்கான திரைப்படங்கள் மூலம் எவ்வளவு தூரம் மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருந்தார் என்பதை அவருடைய மரணத்திற்கு பிறகாக இன்றைய நாளில் அவருக்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம், சமூக வலைதளங்களில் அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் என்று மூத்த நடிகர்களும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் எடுத்து கூறுகின்றன. பாக்கியராஜினுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக பல தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே அரசியல் பிரபலங்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். முழு அரசு மரியாதையுடன் நாளை அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கின்றது. நாளை பிற்பகலுக்குள்ளாக அந்த இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடைபெறும் என்ற தகவலை குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நடிகர் சாந்தனு உட்பட 2 குழந்தைகள் அவருக்கு உண்டு. சாந்தனு மற்றும் ஒரு மகள் அவருக்கு பாக்கியராஜ் அவர்களுக்கு இருக்கின்றார்கள். 2 பேருக்கும் ஆறுதல் தெரிவித்து சென்றக்கூடிய தலைவர்களை பார்க்கின்றோம். அதே போன்று பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவிக்கும் ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். திரைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் வந்து சேர்ந்திருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பாக திரைத்துறையில் நடைபெற்ற முக்கியமான திருமண விழாவில் பங்கேற்றிருந்தவர், நேற்று வரை கூட பல பிரபலங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று இன்று காலை உயிரிழந்திருக்கின்றார் என்ற தகவலை கேட்டறிந்து பலரும் வருகிறது இப்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் திரையுலகம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் சிந்திப்பதற்கு காரணமாக இருந்த இயக்குநர்களில் ஒருவராக பாக்கியராஜ் அடையாளம் காணப்படுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் புராணமாக இருந்த திரைப்படம் 60களிலேயே இயல்பான நடைக்கு திரும்பிவிட்டது என்றாலும் அது ஒவ்வொரு குடும்பத்தையும் காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலான திரைப்படமாக மாறியதற்கு பாக்கியராஜினுடைய பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது என்பதை பார்க்க முடியும். அவருடைய திரைப்படங்களில் இடம்பெற்ற வசனங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. அவருடைய திரைப்படங்களில் இடம்பெற்ற இசைக்கீற்றுகள் இன்றளவும் அவையெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. அதை நகைச்சுவை கோணத்தில் பயன்படுத்தப்படலாம். எனவே அது பல்வேறு காலகட்டங்களையும் கடந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறை சார்ந்த ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடியவராக, இந்த தலைமுறையினரும் பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படங்களை தந்தவராகவே பாக்கியராஜ் பார்க்கப்படுகின்றார். 95க்கு பிறகாக அவருக்கு பெரிய அளவில் வெற்றி திரைப்படங்கள் இல்லை. கடைசி சில 10 ஆண்டுகளுக்குள்ளே அவர் எந்த திரைப்படத்தையும் இயக்கவில்லை என்பதை போன்ற கருத்துகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அந்த 80 முதல் 95 வரையிலான 20-25 ஆண்டுகளுக்குள் அவர் தந்த படங்கள் அப்போதைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ் போன்றவர்கள், சரத்குமார் போன்றவர்கள், விஜயகாந்த் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பெரிய நடிகர்களாக இருந்து அந்த நடிக பிம்பத்தின் மூலம் வெற்றியை ஈட்டியவர்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் அதுபோன்று நடிக பிம்பம் ஏதும் இல்லாமல் தன்னுடைய கதையை, தன்னுடைய நடிப்பை மட்டுமே நம்பி
எந்த விதமான அந்த திரைப்பட நடிகர்கள் கதாநாயகர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த படாடோபங்கள் இல்லாமல் எளிமையாக தோன்றி, அதே நேரம் பெரிய நடிகர்களின் படத்தை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களை தந்தவராக கே பாக்கியராஜ் பார்க்கப்படுகின்றார். இயக்குநராக இருந்து கமலஹாசன் உள்ளிட்டவர்களுடைய நடிப்பை முழுவதுமாக வெளிக்கொண்டு வருவதற்கான திரைப்படங்களை 80களில் தந்தவராகவும் பார்க்கப்படுகின்றார் கே பாக்கியராஜ். இந்த நிலையில் தான் இப்பொழுது நடிகர் கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி கே பாக்கியராஜ் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியதோடு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.